காஷ்மீர் பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்த தமிழக வீரர்களின் உடல்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பந்திப்பூர் குரேஷ் பள்ளத்தாக்கில் கடந்த 26ஆம் தேதி திடீர் பனிச்சரிவு ஏற்பட்டது. அதில் சிக்கி தமிழகத்தைச் சேர்ந்த 3 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். இந்நிலையில் மதுரை மாவட்டம் பள்ளக்காப்பட்டியைச் சேர்ந்த சுந்தரபாண்டியன் மற்றும் வெள்ளாளகுளம் பகுதியைச் சேர்ந்த தாமோதர கண்ணன் ஆகியோரின் உடல் விமானம் மூலம் நேற்றிரவு மதுரை விமான நிலையம் கொண்டுவரப்பட்டது. தமிழக அரசின் சார்பில் வருவாய்த்துறை அமைச்சர் RB உதயகுமார், மதுரை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா, மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். பின்னர் சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்ட ராணுவ வீரர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய அமைச்சர் உதயகுமார், தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட 20 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை ராணுவ வீரர்கள் குடும்பத்தினரிடம் வழங்கி ஆறுதல் கூறினார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதியைச் சேர்ந்த அருமை சகோதரர்கள் சுந்தரபாண்டி அவர்களும் கண்ணன் என்ற தாமோதர கண்ணன் அவர்களும் ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்ட பனிச்சரிவிலே தங்களுடைய உயிரை தியாகம் செய்து தாய் மண்ணுக்காக வீர மரணம் அடைந்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இரங்கல் தெரிவித்து வீர வணக்கத்தினை செலுத்தி தமிழக அரசின் சார்பில் 20 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குடும்ப நிதியாக வழங்கப்பட்டிருக்கிறது. தியாகிகளை மதிக்கின்ற புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு அவர்களுடைய குடும்பத்திற்காக உடனடியாக இப்போதே அவருடைய குடும்பத்தாரிடம் இங்கே 20 லட்சம் ரூபாய் நிதிக்கான காசோலை ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதேபோன்று காஷ்மீர் பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்த தமிழக வீரர் இளவரசனின் உடல் தஞ்சை மாவட்டம் கண்ணந்தங்குடி கிராமத்திற்கு கொண்டுவரப்பட்டது. அங்கு தமிழக வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு, தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் ரங்கசாமி, தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்ட 20 லட்சம் ரூபாய்க்கான காசோலை இளவரசனின் குடும்பத்தினரிடம் வழங்கப்பட்டது.